பண்றேன். இங்க நான் ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு ஆனந்த கல்யாணி மீட் பண்ணிருக்கேன், பேசுங்க. பிரதர் வாய்ஸ் ஆடியபிளா இருக்கா பிரதர்? ஆடிபிள், பேசுங்க. ஓகே, குட் மார்னிங் பிரதர். நான் எல்விடி டீம்ல இருந்து பேசுறேன். என்னோட அப்ளைன் வந்து பிரான்ச் டைரக்டர் செந்தமிழ் சிஸ்டர், அப்புறம் டைமண்ட் டைரக்டர் வந்து சுஜித் பிரதர். பிரதர், இப்போ எனக்கு டவுட்னா, இப்போ நான் இன்விடேஷன் கார்டு இப்போ நான் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் இந்த போஸ்டர்னு ஒட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 4-5 இடத்துல கடையில் வந்து நான் லேமினேட் பண்ணி தொங்க விட்டுருக்கேன். அதுல இருந்து நிறைய பேர் கான்டாக்ட் பண்றாங்க. இப்போ என்ன எனக்கு ஒரு டவுட்னா, இப்போ நான் அந்த இப்போ ஒரு மளிகை கடையில வந்து நான் ரொம்ப தெரிஞ்சவங்க தான் அவங்க எனக்கு. இப்போ நான் ஒட்டிக்கிறேன், இந்த இதை ஒட்டி போஸ்டர் தொங்க ஒரு இதுல இருந்து நிறைய கான்டாக்ட் வரல, அதெல்லாம் நான் ஒட்டிக்கிறேன்னு சொல்லி அவங்க சொல்றப்ப அவங்க என்ன சொன்னாங்க, சரி ஒட்டிக்கோங்க, ஆனா அது என்ன பிசினஸ் எனக்கு சொல்லுங்க, எனக்கும் தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நீங்க அந்த எல்டிபி பாருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அனுப்பி விட்டேன். அவங்க அனுப்பிட்டு அதை பார்த்துட்டு சொல்றாங்க, இதெல்லாம் நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் சும்மா மைண்ட் வாய்ஸ் பண்ற வேலை, இதெல்லாம் நீங்க நம்பாதீங்க, சும்மா சம்பளம் தானே சொல்லுவாங்க, ஏமாத்து வேலை தான், பொருள்லாம் ரொம்ப ரேட்டு கூட வச்சு விற்கிறாங்க, இதுல என்ன உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது, ரொம்ப ரேட் கூட வச்சு உங்களுக்கு அதுல உங்களுக்கு லாபத்தை தராங்க, இதெல்லாம் அதாவது என்னன்னா மைண்ட் வாய்ஸ் பண்றாங்க, உங்களை நல்லா பிரைன் வாய்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி என்னையவே கன்வின்ஸ் பண்றாங்க. பத்தாவதுக்கு என்னன்னா ஐடியா எடுக்க வராங்கல்ல, அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் இப்ப டைரக்ட் செல்லிங்னா உங்களுக்கு பொருள் வந்து கம்மியா தானே விற்கணும், ஏன் ரேட் கூட விற்கிறீங்க, அப்ப ரேட் கூட வித்து இதுல உங்களுக்கு சம்பளம் தராங்கன்னா அவங்களுக்கு பெனிஃபிட் இல்லாம தருவாங்க, அதெல்லாம் எல்லாமே ரொம்ப ஃபோர்ஜரி வேலை மாதிரி தெரியுதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க பிரதர். நான் சொல்றேன், அப்ப அப்படிதான் நான் சொல்றேன், இது வந்து கிரேடு 1 தான், நல்லா எல்லாமே நல்லா பக்கா குவாலிட்டியா இருக்குன்னு சொன்னதுக்கு நீங்க பாத்தீங்களா, அது கிரேட் 1 நீங்க பாக்குறீங்களா, நீங்க தெரிஞ்ச மாதிரி நீங்க பேசாதீங்க சொல்லி நம்மகிட்டே சண்டைக்கு வராங்க பிரதர். அதுக்கு என்ன, அவங்ககிட்ட நம்ம என்ன பதில் பேசுறதுன்னே புரியல. உங்க சைட்ல இருந்து எனக்கு ஏதாச்சும் ஒரு பதில் கிடைக்கணும். ஓகே, கண்டிப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. எல்லாருமே கவனிங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ஏன்னா இது வந்து பிசினஸோட ஃபண்டமெண்டல். இந்த விஷயம் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியணும். இந்த மாதிரி ஒருத்தர் கேட்கறாங்கன்னா நமக்கு நெத்தியடி மாதிரி பதில் சொல்ல தெரியணும். ஓகேவா? இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ஷார்ப்பா தெளிவா நம்ம சொல்றோமோ, இந்த இந்த சொல்றோமோ இல்லையோ, ஒரு சிலருக்கு சொல்ல தெரியலனாலும் நமக்கு புரிஞ்சு வச்சிருக்கணும். நம்ம ஒரு சிலர் வந்து நம்ம சொன்னாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் இது இந்த இந்த கான்செப்ட் வந்து, இந்த விஷயம் வந்து நமக்கு ஆழமா புரிஞ்சிருந்தா தான் நம்ம கண்டினியூ பண்ணுவோமே. ஓகேங்களா? இந்த இந்த இதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், எல்லாருமே கவனிங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க எல்டிபிலேயே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அதாவது ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்க்கும் டைரக்ட் செல்லிங்க்கும் என்ன வித்தியாசம். ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல நீங்க 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதுல வந்து 3ல இருந்து 4 ரூபா தான் உற்பத்தி விலை, உற்பத்தியாளரோட லாபம் எல்லாமே சேரும். மீதி இருக்கக்கூடிய 6 ரூபா வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்றவங்க, நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஸ்டேட் லெவல்ல, சென்ட்ரல் லெவல்ல, லோக்கல்ல, அப்புறம் அந்த ரீட்டைலருக்கு, அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10 ரூபால 6 ரூபா போகுது. ஓகேங்களா? அதே மாதிரி 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா 60 ரூபா போகுது. 1000 ரூபாய்க்கு மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, ஒரு மளிகை கடையில போய் 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, அதுல வந்து 5000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா அதுல வந்து கிட்டத்தட்ட 60% வந்து இந்த மீடியேட்டர்ஸ்க்கே, நடுவில் இருக்கிறவங்களுக்கே போயிருது. இதுதான் கணக்கு. அதை டைரக்ட் செல்லிங்ல என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த காசை தூக்கி நமக்கு தராங்க. நான் இங்க என்ன சொன்னேன் நல்லா புரிஞ்சுக்கணும். டைரக்ட் செல்லிங்ல வாங்குறதுனால உங்களுக்கு விலை கம்மி அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. எல்டிபியை போய் திரும்ப பாருங்க, நீங்க நல்லா இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். டைரக்ட் செல்லிங்ல, இந்த டைரக்ட் செல்லிங் இல்ல, எந்த டைரக்ட் செல்லிங்லயுமே உலகம் ஃபுல்லா, ஓகேவா, நம்ம லோக்கல்ல யாராவது ஒரு சிலர் வந்து நாங்க விலை கம்மியா தரோம்னு அதெல்லாம் வந்து அதை நான் கம்பேர் பண்ணல. உலகம் ஃபுல்லா பெரிய 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 வெளிநாட்டுல எங்கேயுமே டைரக்ட் செல்லிங்ல விலை கம்மி கம்மி. அங்க நீங்க வெளியே மற்ற மார்க்கெட்ல வாங்குறத விட இங்க கம்மியா தரோம்னு சொல்ல மாட்டாங்க. அங்க நீங்க மார்க்கெட்ல வாங்குற விலையே தான் இங்கேயும் இருக்கும். குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த குவாலிட்டி, இதே குவாலிட்டியோட கம்பேர் பண்ணும்போது அந்த குவாலிட்டிக்கு காம்படிட்டிவா, அந்த குவாலிட்டியை விட நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாவும் இருக்குமே தவிர ரொம்ப அதிகமா இருக்காது. அதே மாதிரி அதை விட கம்மியா தரோம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. என்னன்னா இந்த பிசினஸ் என்னன்னா, அவங்களுக்கு கொடுக்குற காசு, பணக்காரங்களுக்கு போற காசை அதே வேலைக்கு தான், அதே அங்க வந்து ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல எல்லா செலவும் பண்ணி ஒரு பொருளை ரீச் பண்ற மாதிரி அதே செலவோட தான் இங்கேயும் வந்து விற்கிறாங்க. அதே 10 ரூபா பொருள் வெளியே வந்து எப்படி வந்து 6 ரூபா வந்து நடுவில் இருக்க மீடியேட்டருக்கு, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு, விராட் கோலிக்கு, தோனிக்கு எல்லாம் போகுதோ அதே மாதிரி இங்கேயும் வந்து 3ல இருந்து 4 ரூபால தான் வெஸ்டேஜ்லயும் ஒரு பொருளை உற்பத்தி பண்றாங்க. 10 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. டிபி ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 ரூபா தான். அதோட உற்பத்தி விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3ல இருந்து 4 ரூபா தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. தயவு செஞ்சு அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய 6 ரூபாய் எங்கப்பா போகுதுன்னா அதுதான் நமக்கு போகுது. ஓகேவா? இங்க விலை கம்மியா சீப்பா தரோம். ஓகேவா? 3ல இருந்து 4 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணி நாங்க உங்களுக்கு 5 ரூபாய்க்கு தரோம் அப்படின்னு சொல்லல. அப்படி 5 ரூபாய்க்கு கொடுத்தா நீங்களும் நானும் உட்காந்து பிசினஸ் பண்ணுவோமா? நம்ம மட்டும் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு கம்முன்னு உட்காந்துக்குவோம்.
இன்னொருத்தருக்கு போய் சொல்லுவோமா? இன்னொருத்தருக்கு போய் நம்ம போய் சொல்லணும்னா நமக்கு என்ன பண்ணணும்? நமக்கு காசு தரணும். நமக்கு காசு தரணும் என்ன பண்ணணும்? கம்பெனி அந்த பொருளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்து கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெளியே வெளியே வந்து எப்படி வந்து நடுவுல இருக்கக்கூடிய இது மீடியேட்டர்ஸ்க்கு, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்றவங்க, ஆட்ல நடிக்கிறவங்க, நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர், ரீட்டைல் ஷாப், அவங்களுக்கு எல்லாம் லாபம் போதும். அதே மாதிரிதான் அதே காசு வந்து அதே கமிஷன் வந்து டிஃபரன்ஸ் வந்து இங்கேயும் டிபி ரேட் வாங்கும்போது கம்பெனி வந்து லாபம் வைக்கிறாங்க. அந்த காசை தான் நமக்கு பிளான்ல பிரிச்சு தராங்க. அதனாலதான் நம்ம எல்லாம் போட்டி போட்டு இந்த பிசினஸ் இவ்வளவு ஆர்வத்தோட வெறியோட எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்ப இந்த இந்த டிஃபரன்ஸ் கமிஷனை ரொம்ப குறைச்சி, ஓகேவா, இப்ப நமக்கு வந்து டிபி ரேட்டை பாதிக்கு பாதி கொடுத்து நம்மளோட இன்கம் எல்லாம் பாதிக்கு பாதி ஆத்துறாங்கன்னா, நம்ம இவ்வளவு ஆர்வத்தோடயோ இல்ல வந்து இந்த இந்த அளவுக்கு இதுல பெரிய இன்கம் இல்லைன்னா நம்மளாம் இந்த பிசினஸ் ப்ரொமோட் பண்ணுவோமா? யாரையாவது சேர்த்துவோமா? நம்ம வேலையே பண்ண மாட்டோம். நம்ம யாருமே பண்ண மாட்டோம். அப்ப இந்த வேலை நடக்கணும் அப்படின்னா, இந்த பிசினஸ்ல காசு நமக்கு எல்லாம் தரணும் அப்படின்னா இந்த அளவுக்கு பிரைஸ் வச்சு அந்த பிரைஸ் நமக்கு கொடுக்குறாங்க. சரி, ஓகேங்க, இதை வந்து நம்ம வந்து ஏன் இப்படி பண்ணணும்? அதுக்கு அப்படியே பண்ணிட்டு போயிடலாம்ல. இப்பதான் அடுத்த விஷயம். இந்த கான்செப்டை கொண்டு வந்ததே நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பொருளோட விலையை மேனுஃபேக்சர்ட்டே டைரக்டா வாங்கி அந்த கன்சியூமர் வந்து விலை கம்மியா வாங்கி பொருளை பயன்படுத்தணுங்கிறது நோக்கம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். இந்த விஷயத்தை எப்படி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க, அணுகுறாங்கிறது தான் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? கொஸ்டின் எப்படி வேணா குறுக்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது கொண்டு வந்த இந்த கான்செப்டை உருவாக்குனவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த உருவாக்குனதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, அமெரிக்கால இந்த கான்செப்ட் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. இந்த கான்செப்டை உருவாக்குனதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, கன்சியூமருக்கு உற்பத்தியான பொருளை உற்பத்தி ஆகிற விலைக்கே கொடுக்கணுங்கிறது கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் செல்லிங்ல பணக்காரங்க தான் மேலும் மேலும் பணக்காரங்க ஆகுறாங்க. அப்ப ஏழையா இருக்கிறவங்க, எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாதவங்க, பிசினஸ் பண்ண தெரியாதவங்க, பிசினஸ்ல எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாதவங்க, பிசினஸ் பணம் முதலீடு போட்டு பிசினஸ் பண்ணி பணக்காரங்கள் ஆக முடியாதவங்களுக்கு வேற என்னங்க வழி? வேற வழியே இல்லையா? வாழ்க்கை ஃபுல்லா அவங்க வந்து ஏழையா பிறந்தா ஏழையாவே தான் சாகணுமா? அவங்களுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா? அவங்கள ஒரு ஏழையா பிறந்த ஒருத்தருக்குள்ள வெறி இருக்கு, வேகம் இருக்கு. அவங்க சாதிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். புரியுதுங்களா? ஓகேவா? அப்ப இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, பணக்காரங்களுக்கே பணம் போய் போய் சேருதா இல்லையா? அந்த கான்செப்டுக்கு மாற்றா அவங்களுக்கு போற காசை நம்ம எடுத்துக்கணும். அதே வேலை தான், அதே பொருள் தான், அதே வேலை தான், அதே மாதிரி தான் விற்கிறோம். ஆனா என்னன்னா, அவங்களுக்கு கொடுக்குற காசெல்லாம் கட் பண்ணி அதை நம்ம ஏழைகளா இருக்கக்குள்ள நமக்குள்ள பிரிச்சுக்கலாம். அப்ப நம்ம எல்லாம் ஏழையா இருக்கிற நம்ம எல்லாம் பணக்காரன் ஆகலாம். புரியுதுங்களா? கான்செப்ட் புரியுதுங்களா? அவ்வளவுதாங்க, சிம்பிள். ஓகேவா? வெளியே வெளியே ஒரு சிலர் வந்து எல்லாமே வந்து தெரிஞ்ச மாதிரி பேசுறவங்க, இதை ஏன் இப்படி பண்ணா? ஆமா, விலையை சேர்த்து உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கே காசு கொடுக்குறான். ஆமா, அப்கோர்ஸ். ஓகேவா? ஆமா, எனக்கு காசு வருது இல்ல. வெளியே யாரு தருவா காசு? தெரிஞ்சுதான் இங்க எல்லாரும் வாங்குறாங்க. இந்த குவாலிட்டி எங்க தராங்க? இந்த குவாலிட்டியோட கம்பேர் பண்ணி பாருங்க. இதே குவாலிட்டியோட கம்பேர் பண்ணக்கூடிய இதே கேட்டகரியோட இதே பிராண்ட் வேல்யூ இருக்கக்கூடிய குவாலிட்டி இருக்கக்கூடிய பிராண்டோட வெளியே கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இதே வேலை தான். அங்கேயும் இதே வேலை தான், இங்கேயும் இதே வேலை தான். அங்க வாங்கினீங்கன்னா நமக்கு எந்த காசும் இல்ல, பணக்காரங்களுக்கு தான் போகுது. அங்க இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கும் அங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தான் போகுது. இங்க வாங்கினீங்கன்னா நம்மள மாதிரி ஆட்களுக்கு போகுது. நம்ம வாழ்க்கை மாறுது, அவ்வளவுதான். நான் வேலையெல்லாம் விட்டுட்டு நான் வந்து சாதாரணமா மந்த்லி இன்கம் வாங்கிட்டு இருந்தேன்னா, நான் வேலையெல்லாம் விட்டுட்டு இப்ப நான் வந்து ஒரு ஃப்ரீடமா நான் என்னோட லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன், வாழ்க்கை மாறி இருக்கு அப்படின்னா இந்த வெஸ்டேஜ் மூலியமா தான். என்ன மாதிரி பல பேர் இங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த வெஸ்டேஜ் இந்த ஒரு டைரக்ட் செல்லிங் கான்செப்ட் மூலியமா தான். இந்த கான்செப்டே இல்லைன்னா எல்லாரும் பொருளை வந்து எல்லாரும் வந்து ட்ரெடிஷனல் செல்லிங்காவே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெஸ்டேஜும் வந்து பொருளை வந்து டிவிலையும் பேப்பர்லயும் விளம்பரம் பண்ணிட்டு எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் பொருளை வித்து எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு ஆடை பிடிச்சி ஒரு பிராண்ட் அம்பாசிடரை பிடிச்சி ஒரு செலிபிரிட்டியை பிடிச்சி ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை பிடிச்சி விளம்பரத்தை கொடுத்துட்டு அவங்களும் பண்ணிட்டு போலாமே. இதே மாதிரி அவங்களுக்கும் கம்பெனிக்கு லாபம் அதே மாதிரி தான் வரப்போகுது. ஆனா கம்பெனியோட ஓனரோட விஷன் என்னன்னா அவங்க டைரக்ட் செல்லிங் தான் பண்ணணும். அவங்க ஏழைகளோட வாழ்க்கையை மாத்தணுங்கிறது அவங்களோட கனவு. அதுக்காக தான் அவங்க பண்றாங்க. அவங்க ஏன் பண்றாங்க? அவங்களுக்கு இந்த பிசினஸ் தான் பண்ணணும், பல மக்களோட வாழ்க்கையை வந்து மாத்தணும், பல ஏழைகளை பணக்காரங்களை ஆக்கணுங்கிறத கம்பெனி அவங்களோட விஷன். அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளங்கள் தான் இந்த கம்பெனியை வந்து நடத்துறாங்க. அதனாலதான் நம்மளாம் இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஏன் இப்படியே பண்ணலாம்ல, அப்படியே பண்ணலாம்ல? ஆமா, பண்ணலாம்னு நினைக்கிறவங்க பண்ணலாம், பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்படி. ஓகேவா? இதை ஏத்துக்கிறவங்க இதை புரிஞ்சுக்கிறதுலதான் எல்லாமே இருக்கு. எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் தான். பேசுறதுல எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரி, ஓகே. இங்க